இன்றைக்கி வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து சோயா சங்க்ஸ் சாப்பிட்லாம் கபாப்னு சொல்லி சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன். சோயா சங்க்ஸு அதுக்கப்புறம் கபாப் பவுடர் ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன். சோயா சங்க்ஸை சுடு தண்ணி காய வச்சுட்டு அதை கொஞ்சம் லைட்டாக போட்டு எடுத்ததுக்கு புழிஞ்சு ஒரு பவுலில் போட்டதுக்கப்புறம் எடுத்துக்கிட்ட கபாப் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக எள், அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பவுடர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஒரு வாணலி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் வந்து நல்லா சூடாகிற வரையும் வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்ச சோயா சங்க்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து ஒன்று ஒன்றா விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.